ஹல்க் மற்றும் தீய விஞ்ஞானி. ஒரு பெரிய நகரத்தில் டாக்டர் ப்ரூஸ் என்ற ஒரு விஞ்ஞானி இருந்தார். அவர் மிகவும் அமைதியானவர், குழந்தைகளை மிகவும் நேசிப்பவர். தினமும் அவர் பள்ளிக்கூடங்களுக்கு போய் சயின்ஸ் எப்படி நம்ம வாழ்க்கையை நல்லதாக மாற்றும் என்று சொல்லிக் கொடுப்பார். ஆனால் அவருக்கு ஒரு ரகசியம் இருந்தது. அவர் அதிகமாக கோபப்பட்டால் அவர் ஒரு பெரிய பச்சை நிற சக்தி வாய்ந்த மனிதனாக மாறிவிடுவார். அந்த சக்தி மனிதன்தான் ஹல்க். ஒரு நாள் அந்த நகரத்தில் டார்க் ஸ்டீல் என்ற தீய விஞ்ஞானி வந்தான். அவன் ஒரு பெரிய இயந்திரத்தை உருவாக்கி நகரத்தின் மின்சாரத்தை முழுவதும் எடுத்துக்கொண்டு மக்களை பயமுறுத்த ஆரம்பித்தான். இந்த நகரம் இனி என்னுடையது என்று அவன் சிரித்தான். மின்சாரம் போய்விட்டதால் மருத்துவமனையில் லைட் இல்லை. பள்ளியில் குழந்தைகள் பயந்து அழுதார்கள். வீடுகளில் தண்ணீர் பம்ப் வேலை செய்யவில்லை. ப்ரூஸ் இதை கேட்டதும் மிகவும் கவலைப்பட்டார். என்னை அமைதியாக இருக்க வேண்டும், ஆனால் இந்த நகரத்தை காப்பாற்ற வேண்டுமே என்று மனதில் நினைத்தார். அவர் அந்த தீய விஞ்ஞானி இருக்கும் இடத்துக்கு சென்றார். அங்கு ஒரு பெரிய ரோபோட் காவலாக நின்றது. ரோபோட் நகர்ந்ததும் பூமி நடுங்கியது. ரோபோட் கத்தியது, "No one can enter." அப்போது ப்ரூஸுக்கு கோபம் வந்தது. மக்களை நினைத்ததும் அவரது உடல் மாறத் தொடங்கியது. பூம்! அவர் ஹல்காக மாறினார். ஹல்க் பெரிய குரலில், "I am here to protect this city." ஹல்க் ரோபோட்டின் பக்கம் ஓடினார். ரோபோட் கையை உயர்த்தி தாக்க முயன்றது. ஹல்க் அந்த கையை பிடித்து தரையில் பலமாக அடித்தார். ரோபோட் சத்தமாக விழுந்தது. ஆனால் அது மீண்டும் எழுந்தது. இந்த முறை ஹல்க் ஒரு பெரிய கம்பத்தை தூக்கி ரோபோட்டின் முன்னால் வைத்து தடுத்தார். ரோபோட் தடுமாறி விழுந்தது. அதற்குள் டார்க் ஸ்டீல் சிரித்தான். "Ha ha, you can't stop my machine." அவன் பெரிய மின்சார இயந்திரத்தை ஆன் செய்தான். நகரத்தின் முழு சக்தியும் அதில் போய்க் கொண்டிருந்தது. ஹல்க் மெதுவாக அந்த இயந்திரத்தின் அருகில் சென்றார். ஆனால் மின்சாரம் அவரை தாக்கியது. அவர் ஒரு படி பின்னால் சென்றார். அப்போது அவர் மனதில் நினைத்தார், சக்தி மட்டும் போதாது, அறிவும் தேவை. அவர் சுற்றி பார்த்தார். அருகில் ஒரு பெரிய நீர் தொட்டி இருந்தது. ஹல்க் அந்த நீரை எடுத்து இயந்திரத்தின் மேல் ஊற்றினார். மின்சாரம் உடனே குறைந்தது. டார்க் ஸ்டீல் பயந்தான். "What? How did you do that?" ஹல்க் சிரித்தார். "Power with brain is real power." ஹல்க் அந்த இயந்திரத்தை பிடித்து மெதுவாக திருப்பினார். பூம்! இயந்திரம் நிறுத்தப்பட்டது. உடனே நகரத்தில் மின்சாரம் திரும்ப வந்தது. மருத்துவமனையில் லைட் வந்தது. குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் கத்தினார்கள். "Thank you, ஹல்க், thank you." ஹல்க் மெதுவாக அமைதியானார். மீண்டும் டாக்டர் ப்ரூஸாக மாறினார். மக்கள் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு சிறு குழந்தை கேட்டது, "அங்கிள், யூ ஆர் ஹல்க்." ப்ரூஸ் சிரித்து சொன்னார், "ஆம், ஆனால் ஹல்க் விட பெரியது என்ன தெரியுமா? நல்ல மனசு." மற்றொரு குழந்தை கேட்டது, "நமக்கும் ஹல்க் போல சக்தி வருமா?" ப்ரூஸ் சொன்னார், "உங்களுக்கு ஏற்கனவே ஒரு சக்தி இருக்கு. அது கைண்ட்னஸ், பிரேவரி அண்ட் ஹெல்பிங் அதர்ஸ்." அந்த நாள் முதல் நகரத்தில் ஒரு விதி வந்தது. கோபத்தை அழிவுக்கு பயன்படுத்தக்கூடாது. கோபத்தை பாதுகாப்புக்கும் நல்லதுக்கும் பயன்படுத்த வேண்டும்.